நான் உங்கள் பயில் சிங்கார வேலுபாலமணி. மீண்டும் ஒரு காணொளி. இது பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி சாலைகள் விவேகானந்தர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பள்ளியில் நடக்கக்கூடிய அங்கே அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் வற்றி போயிடுச்சா என்னன்னு தெரியல. இது குறித்து அங்கு பணிபுரிந்த ஒரு பெண்மணி நம்மக்கிட்ட பேசுனாங்க. இதை நாங்கள் யூடியூப்பில் போடுறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். ஆட்சேபம் நல்லா போடுங்க, இது வெளியில் தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு பள்ளியில் அரசாங்கம் தரக்கூடிய, அதாவது இப்போ நீங்கள் 10th +2 படித்து எழுதுறீங்கன்னா அதனோட டிசி மார்க் ஷீட் எல்லாம் அரசு பள்ளி மேலே ஃப்ரீயாக கொடுக்கணும். அதை பணம் வாங்கி கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஹெட்மாஸ்டர், அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பெயர், ஊர் எல்லாமே சொல்கிறோம். அதாவது அந்த அரசு உயர்நிலைப்பள்ளி உடுமலைப்பேட்டையை அருகில் உள்ள மலையாண்டிப்பட்டினம், உடுமலைப்பேட்டை குரல்குட்டை பக்கம். தலைமை அந்த டிசிக்கு எல்லாத்துக்கும் 100-200 வாங்குற தலைமை ஆசிரியர் பெயர் சதீஷ்குமார். தலைமை ஆசிரியர் பெயர் சதீஷ்குமார். அனைத்துக்கும் லஞ்சம். ஆனால் அந்த இதுக்கு முன்னால் ஒரு தலைமை ஆசிரியர் இருந்திருக்கிறார், ஜெயபாலன். இப்போ அவர் தற்போது எல்லையமுத்து பிரிவு மேல்நிலைப்பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக போயிட்டார். அந்த ஜெயபாலன்ற தலைமை ஆசிரியர் இருந்தபோது இந்த பள்ளி, இந்த அரசு பள்ளி மிக சிறப்பாக செயல்பட்டுருக்குது. அப்போ மக்கள் அந்த பள்ளியில் குழந்தைகளை சேர்த்தணும்னு நிறைய விருப்பப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த சதீஷ்குமார்ன்ற தலைமை ஆசிரியர் எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி, அதாவது கழிவறை வசதி அங்கே கிடையாது, தண்ணி கிடையாது. கழிவறைக்கு அவங்க போகணுன்னா அவர் 5 நிமிஷம் நடந்து போகணுமா. அங்கே நாங்கள் களத்தில் நம்ம ஆளுங்களை விட்டு நம்ம விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் அங்கே இருக்கிறாங்க. ஒரு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு காலில் கொஞ்சம் நடக்க முடியாத சூழலில் இருக்கக்கூடிய அந்த நபர் அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அவங்க படக்கூடிய சிரமங்கள், சிறுநீரக செயலிழப்பு, அந்த யூரின் போகிறதுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும். இதுக்கு தண்ணி கிடையாது. அந்த அரசு பள்ளியில் தண்ணி கிடையாது. கழிவறை கட்டுறான்னு சொல்லி பணம் வசூலிக்கிறாரு. நாம் கேட்குறோம், இந்த ஊர் மக்கள் போய் புகார் பண்ணலையா அப்படி இப்படின்னா, எந்த விஷயமும் வெளியில் வராமல் அந்த பள்ளியின் 4 சுற்றுச்சுவர்களுக்குள்ளேயே அடைக்கிறாரு எல்லாத்தையும். கவுன்சிலருங்க யாருன்னா போய் கேட்குறாங்கன்னா கூட அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி கழிவறை கட்டணும், கழிவறைக்கு எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி 30,000 வாங்கினாருன்னா அது 10,000 தான் செலவு பண்ணுறதாகவும் 20,000 அவர் பாக்கெட்டில் போட்டுக்கிறதாகவும் அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது வீடியோ மிக நீண்ட வீடியோன்றதுனால இதை 2 பகுதிகளாக போகிறோம். முதல்ல விவேகானந்தர் ஆரம்பித்து வைத்த ஒரு மடப்பள்ளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை முதலில் சொல்கிறோம். அடுத்த காணொளியில் உங்களுக்கு உடுமலைப்பேட்டை அந்த அரசு உயர்நிலைப்பள்ளி பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க ஐயா. சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பக்கம் பள்ளிகளை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. அது அரசு பள்ளியிலையுமே தலைமை ஆசிரியர், மூத்த ஆசிரியர்கள், அதாவது சீனியர் டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே இதில் உடந்தையாக இருக்காங்க. ஆனால் லஞ்சம் வாங்குறதுல இல்லை, பிள்ளைகளுக்கு படிப்பு போய் சேர்றதுல வேலை செய்யறது, மற்றது சுணக்கங்காட்டுறது இதில் இருக்குதுங்க ஐயா. அதை உங்ககிட்ட பகிரலான்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னோட ஃபோன், இப்போ நீங்கள் பேசுகிற நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கால் ரெக்கார்டிங் ஆகுங்க. பரவாயில்லைங்க ஐயா, உண்மைதானுங்க ஐயா பேசுகிறேன். இப்போ பொய் பேசுகிறதா இருந்தால் தானே யோசிக்கணும். இப்போ இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இதை யூடியூப்பில் போடலாங்களா?
ஐயா உண்மையை தாங்க ஐயா பேசுறேன். தாராளமா போடலாங்க ஐயா. ஏன்னா அப்பதான் வந்து மக்களுக்கு அந்த அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கும் வந்து நல்ல ஒரு கல்வி கிடைக்குங்க. ம். இல்லாட்டி நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன்னா நான் கட் பண்ணி பண்ணலாங்க ஐயா. சரி சரிங்கம்மா. சரி ரைட். எந்த 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 ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஐயா நான் கொங்கு மண்டலத்துல இருந்து பேசுறேனுங்க. உங்கள் மண்டலம். சரி ரைட்டு சொல்லுங்கம்மா. ஐயா இங்க ஒரு அரசு பள்ளி இல்லைங்க ஐயா. உங்கள் பேர்? என் பேர் சரிங்கம்மா. சொல்லுங்கள் சொல்லுங்கள். நான் வேலை செஞ்ச பள்ளி நீங்க வேலை செஞ்சீங்களான்னு கேட்டீங்க. வேலை செஞ்சேன். ஆ. ஆனா என்ன வந்து வலுக்கட்டாயமா வெளியேத்திட்டாங்க. ஒரு மாசம் இருக்க வச்சு நிறைய தனியார் பள்ளிங்களா அரசு பள்ளிங்களா? நான் வந்து சொல்றது வந்து விவேகானந்தரால ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிங்க. விவேகானந்தர் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளினா ராமகிருஷ்ணா மிஷன். ஆமாங்க ஐயா. அங்கே என்ன பிரச்சனை? அதை எங்கே எதனால் வெளியேற்றினாங்க உங்களை? நான் வந்து ஒரு மெடிசன் சாப்பிட்றத அவங்க பார்த்தாங்க. சரி ரைட்டுங்கம்மா. பார்த்துட்டு ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நான் ஒர்க் பண்ணேங்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி. அந்த ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் ம். எல்லா போர்ஷனையும் முடிச்சு வாங்கிட்டு ம். அவங்களுக்கு ட்ரைனிங் அதாவது டெஸ்ட் எழுத வைக்கணுங்கிற சூழ்நிலை ஏற்பட்ட உடனே ஒரு மாசம் தான் என் வேலை செஞ்சாங்க. ம். என்ன வெளியேற்றிட்டாங்க. மருந்து சாப்பிட்றதுனால வெளியேற்றிட்டாங்க. ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. அப்போ ஒரு ஜுரம் கிளம்புனா கூட அங்கே எதுவும் மருந்துலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு ஜுரம் ஆமாங்க 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 அங்கே மருந்துகள்னு எதுவும் எடுத்துக்கூடாது. அப்போ ஆமாங்க. அவங்க ஏதாவது உங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்களா அங்கே உள்ளுக்குள்ள? இல்ல எனக்கு லேசா கைவலின்னு சொன்னதுக்கு என்னோட மருந்து சீட்டு கேட்டாங்க. ஆ. நான் மறைச்சிருந்திருக்கலாம். ம். ஆனா வந்து அது வந்து குருகுலம். ஆ புரியுதுங்கம்மா புரியுது. எனக்கு அது அது எனக்கு குருகுலம்ங்கிற சமயத்துல வந்து அந்த இடத்துல பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே சொல்லி தராங்க. சரி சரிங்கம்மா. அப்ப அந்த இடத்துல நம்ம போய் ஒரு பொய் சொல்லி ம். அந்த இடத்த களங்கம் பண்ணலாங்களா? அது தவறு தான். ம். ஆனால் அப்ப பகவத்கீதை சொல்லித்தராங்க. அது எல்லாமே சொல்லித்தராங்கன்னா அது சொல்லித்தரவங்க வந்து அதன் அதன்படி நடந்துக்கணும் இல்லையா? ஆமாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து எந்த வகையிலயும் என்னை கைவிட மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த மருந்தை வந்து நான் சொல்லிட்டேன். சரி சரி. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க ம். நீங்க சாப்பிட்ட மருந்துனால தான் வெளியேத்துறேன். அப்படி என்ன போதைப் பொருளாக யூஸ் பண்ணுறீங்க? உடம்பு வியாதிக்கு தானே மருந்து சாப்பிட்றீங்க. அவங்க சொல்றாங்க எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். இவங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதாவது என்னுடைய இன்னைக்கு வந்து ஒரு நடுத்தர வயசு தாண்டிட்டோம்னா சுகரு, பிபி, இன்னும் பெயர் சொல்ல முடியாத வியாதிகள்லாம் நிறையா இப்போ வந்துருச்சு. ஆமாங்க ஐயா. இன்னைக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடாதவங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஏதோ 100ல ஒரு 10 பேர் மருந்து மருந்து மாத்திரை சாப்பிடாம இருப்பாங்க. ஆமாங்க ஐயா. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளைஞர்களாக இருக்கிறவங்க இப்போதைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்றதுனால அவங்க எதுவும் சாப்பிட்றதில்ல. 35 வயசு 40 வயசு தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாவது ஒரு வியாதிக்கு அடிமையாகி மருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாங்க ஐயா. அப்போ 40 மருந்து சாப்பிட்டாங்கன்னா உடனே வெளியில் அனுப்பிச்சிடுறாங்களா? அந்த மாதிரி தான் ஐயா நடக்குது. அதே மாதிரி இங்க வந்து பணம் கொடுத்து படிக்கிற குழந்தைகளுக்கு வேற மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மத்தது எல்லாமே இருக்குங்க. எங்க ராமகிருஷ்ணாவிலையா? ஆமாங்க. ஓ. அனாதை குழந்தைகளை வந்து ஆ. அரசு பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. ஓஹோ. அது பார்ஷியாலிட்டி இருக்கு. இருக்குங்க ஐயா. ஆ. அரசு பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. ம். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க 2 சொல்ற மாசம் மிஷன் வந்து நிறைய அதாவது தமிழகம் ஃபுல்லா இருக்குது. நீ எந்த மாவட்டத்துல இருக்குதுன்னு மட்டும் சொல்ல முடியுங்களா? தமிழகம் தமிழகம் விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் மாவட்டங்களா? ஆமாங்க. சரி சரிங்கம்மா. ம். நான் வந்து கண்கூடா வந்து என்னுடைய அதாவது இது உங்க நான் சொந்த அந்த அனுபவம் நீங்க சொல்றது. நான் சொல்றது சொந்த சரி சரிங்கம்மா. அதாவது இப்போ இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் பிபி, சுகர் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இருந்ததுனாக்கா நான் என்னுடைய டிசி வாங்குறதுக்கு நான் என்னுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் உள்ள வாங்க போனப்ப ம். குழந்தைங்கலாம் பாட்டு பாடிட்டே அந்த ஸ்கூல்ல இருந்தா எல்லாம் வெளியே போனாங்க. ம். இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. ம். அப்போ ஏன் எங்க போறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து
கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ம் இவங்க ஏரியாவே வேற. ம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஹாஸ்டல்ல ம் லேடி ஸ்டாஃப் தனி இது. லேடி ஸ்டாஃப் வந்து நம்ம பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. பிள்ளைங்க வந்து லேடி ஸ்டாஃப் இருக்கிற இடத்துக்கு வர வர முடியாது. அதே மாதிரி அங்கே குவார்டர்ஸ் ஒன்று இருக்குதுங்க. சரி. நாங்கள் குவார்டர்ஸ்குள்ளே போக முடியாது. குவார்டர்ஸ் ஆளுங்க எங்கள் ஏரியாக்குள்ளே வர முடியாது. ஓ அதே மாதிரி அங்கே வந்து முதியவர்களுக்கான ஆசிரமம் ஒன்று இருக்குதுங்க. சரி. அந்த ஏரியாக்குள்ளே நாங்கள் போக முடியாது. ம் அதே மாதிரி அனாதை குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போக முடியாது. ம் சில நல்லதுகள் இருந்தாலுமே முதியோர்கள் சில முதியோர்கள் கெட்டதுகளும் இருக்கு. முதியோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க இல்லைங்களா? ஆமாங்க. மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்க. அவங்களோட நிலை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுனாக்கா வெளியேற்றிடுவாங்க. அப்போ அன்பு கருணை ஒரு இதுக்காக தானே இந்த இது துவக்கப்பட்டது. என்கிட்ட சொன்னது என்னன்னாக்கா, ம் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எங்ககிட்ட வந்து சேர்ந்தானாக்கா, அந்த ஸ்டூடெண்ட்டையே நாங்க வேண்டான்னு சொல்லிடுவோம். இப்போ இது வந்து தனியார் பள்ளியிலயோ இல்லை மற்ற விஷயங்கள்ல நடந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். உண்மைதாங்க. அந்த நான் இருந்த வரைக்கும் பகவத்கீதை சொல்லி கொடுத்தாங்க. ம் அப்ப என்னாச்சுனாக்கா, மோடியினுடைய பகவத்கீதை முழக்கம்ங்கிற இதுல வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. சரி சரிங்கம்மா. ஆதித்ய ஹிருதயம் காலையில சொல்லி தருவாங்க. அவங்களே தான் சொன்னாங்க. இத்தனை சொல்லி கொடுத்தும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் கஷ்டப்படுதுன்னு போது அதை வெளியேற்றுறத வந்து எந்த அளவுக்கு ஒரு இது ஒரு சரியான நிகழ்வு இல்லையே. உண்மைதாங்க ஐயா. ஏன்னா ஒரு உயிர் துன்பப்படுது, ஒரு உயிரை அதை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு தொண்டு நிறுவனம். இப்போ வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உடல் முடியாதவங்கள வந்து வச்சு பார்த்துக்கிற தொண்டு நிறுவனங்கள் நிறையா இருக்குது. நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க ஐயா. இது நானுமே வந்து அப்படிதான் ஐயா உலக அளவில் ஏதாவது இது வந்து உலக அளவில் வந்து நல்ல பிரசித்தி பெற்றது. ரெண்டாவது தமிழகத்தில் வந்து இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆமாங்க ஐயா. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் தான் நடக்குதா, இல்லை எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடக்குதான்றது பார்க்கணும். ஐயா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பாதம்னு சொல்லுவாங்க. ஆ மத்த பக்கம் எப்படி இருக்குங்கிறது தெரியல. நான் அனுபவிச்ச இதை சொல்றேன். எல்லாமே நான் போய் சேர்ந்தப்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி சரி. என்கிட்ட வந்து அந்த ஒரு மாசம் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அத்தனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. கடைசியில வந்து உங்களை வெளியேத்துறதுல எங்களுக்கு வருத்தம் தாங்க. ம் ஆனா வேற வழி இல்ல. நீங்க வந்து மருந்து சாப்பிட்றீங்க. நாங்க வெளியேற்றி தான் ஆகணும். அதாவது மருந்து வந்து நீங்கள் என்ன மாதிரி பிபிக்கு எடுத்துக்கிட்டீங்களா, சுகருக்கு எடுத்துக்கிட்டீங்களா, என்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்க? நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவதுங்களா? ஆமாங்க ஐயா. அதுக்கு தான் ஐயா. நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு தான் ஐயா இருக்கு. ஏன்னா அவங்க வெளியேற்றுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது வேற விஷயங்கள் மாதிரி இருந்தால் தான் வந்து ஒரு சிலர் பயப்படுவாங்க. இதுக்கு அவங்க கூட சொன்னாங்கய்யா. ஆதித்ய ஹிருதயம் வந்து ஆதித்ய ஹிருதயம் படிச்சீங்கன்னா உடல் உறுப்புகள் அனைத்துமே பலமாகும். அதனாலதான் நாங்க பள்ளியில இருக்க சொல்லித்தரவங்களே வந்து மனதளவில் ஸ்ட்ராங்காக இல்லையே, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ற ஸ்ட்ராங்காக இல்லையே. அப்போ ஆதித்ய இருதயம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி பகவத்கீதையில வந்து ம் 12வது அத்தியாயம் படிச்சானாக்கா எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே போதிச்சாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல ஐயா. ஒருவேளை அந்த 12வது அத்தியாயத்தை வந்து அவங்க அவங்க படிக்கலையோ. படிக்காமையே ஐயா அதாவது இருப்பாங்க. படிக்காமையே சொல்றதை கேட்டு இருப்பாங்க. கேட்டு மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன மாதிரி நான் ஏன் இத சொன்னேன்னா, என்ன மாதிரி எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து வந்து வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. ம் எத்தனையோ பேர் மன உளைச்சல்ல இருந்திருப்பாங்க. ம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டேன்னு தெரிஞ்ச உடனேயே அங்க இருக்க சக ஆசிரியர்கள் கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணானா, ஃபோனை வந்து என்னோட ஃபோனை எல்லாரையுமே பிளாக் பண்ண சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. இப்போ பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க. அவங்க வந்து ஏதோ அதாவது உங்களோட உயிருக்கு ஏதாவது பிளான்ட் ஒன். அதாவது மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது வரும், நம்மளோட பேர் கெட்டு போயிடுன்ற பயத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாங்க, ஆமாங்க. அப்போ வந்து ஒரு நோயாளிகளோ ஒரு ஒரு கருணை, ஒரு அன்பு அதாவது மக்கள் வந்து மதம் மாறுறாங்க
அப்படின்னும் போது நம்மகிட்டயும் சில தவறுகள் இருக்குது. உண்மைதாங்க ஐயா. அப்போ நம்மகிட்ட இருக்கிற தவறுகளால் தான் மக்கள் வந்து மதம் மாறுற எண்ணத்துக்கு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதாங்க ஐயா. ஆனா நினைக்கிறேன்ல. இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேங்க ஐயா. ஆ. நீ மருந்து சாப்பிட்றதுனால நான் உன்னை வெளியேத்துறேன்னு சொல்றத விட, ம். நீ வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணல, ரிசல்ட் வராதோன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி வெளியேற்றிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஐயா. எல்லாமே சொன்னாங்க, முன்னால ரிசல்ட் கொண்டு வர முடியும், நீ நல்லா பண்ணுவ, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து மருந்துன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஐயா. இது கண்டிப்பா வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலாமா? ஏன்னா அடுத்து உள்ள போய் சேர்றவங்க வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாங்க ஐயா. இது ஒரு விழிப்புணர்வா கூட இருக்கட்டும் இந்த நீங்க சொன்னது. உண்மைங்க. இப்ப எனக்கு வந்து உங்களுக்கு வந்து எடுக்க முடியலன்னு எடுக்க முடியலம்மா, எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ம். அந்த சந்தேகம் வந்துருச்சுனாக்கா, நாங்க வந்து வச்சிருக்கிறதுங்க வச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட்ல சந்தேகம் வந்து வெளிப்பாடு ஆயிடுச்சுனாக்கா, நம்மளோட தனிப்பட்ட முறை இதுவோ இல்ல ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதோ வேற ஏதாவது வந்து வெளியே அனுப்பினா பரவாயில்ல. உடலுக்கு ஒரு வியாதி இப்ப என்ன இப்ப ஒரு 40 வயசு 50 வயசு உள்ள ஒரு 40 வயசு உள்ள ஒரு ஆசிரியருக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்கலாம், பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காங்க திடீர்னு மயக்கம் போட்டு வரலாம். சுகர் இருக்கவங்க திடீர்னு லோ சுகர் ஆகலாம். அப்ப இவங்களெல்லாம் வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. அப்ப இதெல்லாம் கேள்வியாக்கி வருது இல்லையா? உண்மைதாங்க ஐயா. ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே உணவு எல்லாமே விஷமா மாறி போய் இன்னைக்கு இனிமேல் வந்து மனிதர்கள் வந்து 30 வயசு தாண்டுவாங்களான்னே தெரியாது. ஏன்னா உண்மைதாங்க ஐயா. எல்லாமே வந்து மருந்துகளை தான் சாப்பிட்டு விஷத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாருங்க, எலெக்ஷன் சமயத்துல ஓட்டு அமுத்த நான் அடுத்த செகண்டே மயக்கம் போட்டு விழுகலைங்களா, மயக்கம் போட்டு உயிர் விடலைங்களா? அவங்களோட பரவாயில்ல அந்த கட்சிக்கு ஒரு நல்ல லக்கு. அந்த கட்சி ஒரு ஓட்டை போட்டு போய் சேர்த்தாரு பாருங்க. உண்மைதாங்க ஐயா. அந்த கட்சியை அந்த வேட்பாளர் புண்ணியம் பண்ணவர். ஆ. சரிங்கம்மா. அப்ப நான் இதை பத்தி நாங்க வந்து யூடியூப்ல போடுறதுல உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இல்லைங்க ஐயா. சரி ரைட்டு. என்னால வந்து மக்களுக்கு நல்லது நடக்குங்கிற பட்சத்துல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. சரிங்கம்மா. யூடியூப்ல வந்து பதிவேற்று. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க சொன்ன தகவல். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு வந்து எங்க சேனல் பார்த்து தான் தெரியுங்களா? ஆமாங்க ஐயா. நல்லதுங்கம்மா. நிறையா எல்லாத்துக்குமே மக்களுக்கு உதவி செய்யறீங்கிறதுனால தான்யா பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணணுங்கிறக்காக ஃபோன் பண்ணேங்க ஐயா. நல்லதுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதே போல வந்து கல்வியில வந்து ஏதாவது குழந்தைகள் படிக்க முடியும் அடிப்படை வசதியே இல்லாத குழந்தைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா சரிங்க ஐயா. இந்த 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் அதாவது +2 வரைக்கும் படிக்கணும் சரிங்க ஐயா. அப்படின்னு ஏதாவது அடிப்படை வசதி எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டு சொன்னீங்கன்னா அவங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோமா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அதாவது எங்களோட சொந்த செலவை நாங்கள் யார்கிட்டையும் எந்த விதமான நன்கொடையோ டொனேஷனோ யார்கிட்டையும் வாங்குறது கிடையாது. இன்னைக்கு சரிங்க ஐயா. கொடுத்தாலும் சரிங்க. கொடுத்தாலும் வாங்குறது இல்லை நாங்கள். என்ன என்னால் முடிஞ்சதை ஒரு தலையோ 2 பேரையோ என்னால் முடிஞ்சாலும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சரிங்க ரொம்ப ஐயா. ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஸ்கூல் திறக்கிற டைம் ஆயிடுச்சு. அடிப்படை ஆமாங்க ஐயா. வசதி இல்லாத ஏழை மாணவர்களாக இருந்தாலும் இல்லை தாய் தந்தை இழந்தவங்களாக இருந்தாலும் சரிங்க ஐயா. ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சொல்லுங்கள். அவங்கள வந்து நாங்கள் வந்து நான் படிக்க வைக்கிறேன். ஓகேங்க ஐயா. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இப்ப கால் பண்ண மாதிரியே தைரியமா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுங்க. நல்லது.